நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பார்ப்போம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்த்துருவோம். ரெண்டு கேரட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுமே வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே உப்பு சேர்த்து வதக்கிறப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனியன் பாதி வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுறலாம். இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவருக்கு கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் 1/2 ஸ்பூன், நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்க்கு 1/2 ஸ்பூன். நீங்கள் அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்குவோம். இப்போது பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். அதோட கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 2 அல்லது 4 ப்ரெட்டில் மட்டும் கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்க்ரம்ஸ்க்காக நாம் வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்குவோம். பிச்சு போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். நான் இதில் இன்றைக்கி ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டி வச்சிடலாம். ஜஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் ஆட் பண்ணி செய்யுங்க. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கிங்க. நம்ம கலந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டுறதா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக மாவு விடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி செய்கிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டில், அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்குவோம். அப்போது ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது மைதா நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ கோட்டிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். மைதாக்கு பதிலாக நீங்கள் எக் எடுத்தீங்கன்னா இன்னும் இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக வேணாங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். அதுவுமே கொஞ்சம் நீர்த்து போய் தான் நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம இந்த கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்க்ரம்ஸ்லையும் உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறேன். என் கையில் செய்ய விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் செஞ்சு எடுத்துக்கலாம். பட் எனக்கு கையில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு, ஸோ நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது பேனில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கிங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா சைடும்
ஆயிலில் படுற மாதிரி உருட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆயில் ஹீட் ஆனதுமே மீடியம் ஃப்ளேமுக்கு டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்படி லேசாக ஸ்பூனில் உருட்டி விட்டு எல்லா பக்கமும் ஆயிலில் படுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு டர்ன் ஆகிடுச்சு. பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.